அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் பிளான்ட்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண வந்திக்கிறேன். ஃபஸ்ட்டில் இந்த தோடங்க மரத்தில் காயாண்டு வந்துச்சு, அதையும் பிச்சு கொண்டேன். உண்மைக்குமே இந்த கொஞ்ச நாளாக ஒரே மழை தானே, அதால் பிளான்ட்ஸ் எல்லாமே செத்து சிலது கெட்டு போய்த்து அப்படியெல்லாம் ஆகிக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி மண் போடுறதுக்கு மண் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்காக செய்வோம்ட்டு வந்திக்கிறேன். பிளான்ட்ஸை பொறுத்த வரையில் கூடுதல் மழை மிகக்கூட கூடுதல் வெயிலும் முகப்பட ரெண்டுமே கணக்கைக்கணும். அப்போ தான் பிளான்ட்ஸ் சரியாக வரும். நான் என்ன வேலை செய்ய வந்தாலும் இவங்க வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு. அவங்க 2 பேருக்கு 2 பேர் ஃபுல் ஜோடியாக தான் இருப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ரொசஸ். செய்ய வந்தால் டைம் போகிறதே விளங்காது, வேலையும் முடிஞ்சிக்காது. அவ்வளோ கஷ்டமான வேலை. ஒரு பொட்டா எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் வச்சிடணும். நேற்று மிளை பிக்கிள் செஞ்சேன். ஸோ ஈர வெங்காய தோல் எல்லாம் மீஞ்சி, ஸோ அதெல்லாம் வேறே எடுத்து வச்சுக்கிறேன். 2 நாளைக்கு ஊற வச்சுட்டு போட்டால் நல்ல பிளான்ஸுக்கு. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் இந்த பிளான்ட்டை நாட்டிக்கொள்ளும்ட்டு பார்க்குறேன். இந்த பிளான்ட்டை ஏற்கனவே இதில் நாட்டி வச்சு தான், ஆனால் அது எப்படியோ செத்துருச்சு, ஒழுங்காக வளரலை. ஸோ இன்றைக்கி இதை மாதிரி நாட்டிடுவோம் அப்படின்ட்டு பார்க்குறேன். இது நல்லா ஹேங்கிங் பிளான்ட் ஒன்று தானே, எங்கே வச்சாலும் நல்லா ஹேங் ஆகி நல்ல பசந்தாக வளரும். இது இண்டோ பிளான்ட் தானே, வீட்டுக்கும் வச்சுக்கொள்ளும். இது மணி பிளான்ட் வெரைட்டி ஒன்று தான். இதுவும் இந்த பிளான்ட்டையும் கொஞ்சம் இதை செய்யணும். ஆர்கிட் ஒன்று வாங்கி இதில் தென்னை மட்டையில் நாட்டி வச்சுக்கிறேன். இப்போ தான் நாட்டிக்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதில் முள்ளுவலுக்கு ஹர்ட் ஆகாமல் லைட்டாக கொஞ்சம் இந்த ஒரு கொத்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மண்ணை மேலால் போட்டுக்கொண்டா கொஞ்சம் பிளான்ட் நல்லா வளரும். உண்மைக்குமே இதுக்கு பொட் போதாவோ தெரியா, கொஞ்சம் பெரிய பொட்டொன்றில் தான் இதை வைக்கணும். அது மட்டும் இதில் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிக்கொள்ளட்டும். கேக்டஸ்னால் எப்போவுமே ஸ்பெஷல் தான், ஆனால் கேக்டஸ் வளர்க்குறது சரியான கஷ்டம். அதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் தான் வளர்க்கலும், இல்லாட்டி வளர்க்கலாம். இந்த மரம் நல்லாவே பூத்திக்குது, பியூட்டிஃபுல். அதில் லீவ்ஸ் சரியான பசந்து. ஸோ ஒரு மாதிரியாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கொண்டேன். இன்னும் அப்படியே ஈக்குது, இது கால்வாசி தான் இன்னும் ஈக்குது. ஈர வெங்காயம் கொஞ்சம் சின்னது மிஞ்சிச்சு. ஸோ அதை வேறையாக கொஞ்சம் நாட்டி வச்சா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தேவைப்படுற டைமுக்கு டக்குன்னு இதால் எடுத்துக்கொள்ளும். கடைக்கு போகணும்டே இல்லை. விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த நாட்டை போப்போக்குள்ள கொஞ்சம் இந்த மண்ணுக்கு சாம்பல் கொஞ்சம் போட்டுக்கொள்ளும், இல்லாட்டி அந்த ஆனியன்ஸை அந்த பாக்டீரியா புழுவல் தின்றும். ஸோ அதனால் சாம்பல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா பிளான்ட்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிச்சா? பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுத்தாங்க. உங்கள்கிட்டையும் நல்ல நல்ல ஐடியாஸ் ஈக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நல்ல நல்ல ஐடியாஸ் இருந்தால் எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக. என் கார்டன் அவ்வளோ பெரிய கார்டன் இல்லை. எனக்கு ஒரு காலத்தில் பெரிய கார்டன் ஒன்று இருந்துச்சு, நான் அதை கணக்கெடுக்கவே இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட இந்த போய்த்திருச்சு. இப்போ இருக்கிறது சின்ன கார்டன் இருந்தாலும் நான் அதை மெயின்டைன் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். இது நல்லா போதும், அல்லா தந்திக்கிறான், இதுவாலும் தந்திக்கிறான், இதுவும் இல்லாமல் எவ்வளோ பெருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அல்லாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்வோம்.